ஹெல்த்தியாக கேழ்வரகு மாவில் 2 டிஷ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேழ்வரகு மாவு, வெங்காயம் நைஸாக அரிஞ்சது, முருங்கைக்கீரை, சில்லி ஃப்ளேக்ஸ், ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் மாவில் போட்டு ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். கேழ்வரகு மாவு ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை அது கூட அயன் சத்து சேர்ந்து உள்ள போகும். அடை பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தோசைக்கல்லில் போட்டு தட்டி எடுத்துட வேண்டியது தான். மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது இனிப்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு மாவு, தேங்காய், 1 கப் சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். சர்க்கரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். இதுக்கு நம்ம கையால் அழுத்தி பிசைய அதுவே இலகி கொடுத்துரும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தொரன்னு ஆகிடும். அப்புறம் அடை மாதிரி தட்டி எடுக்க முடியாது. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து உருண்டையாக உருட்டி தோசைக்கல்லில் வச்சு தட்டி எடுத்துக்கணும். தண்ணி தொட்டு தட்டினோன்னாக்கா நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இது ஹெல்த்தி டிஷ் அப்படிங்கிறதுனால இதில் சேர்க்கறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கேழ்வரகு நல்லெண்ணெய்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா வேக வச்சு பரட்டி எடுத்துக்கணும். கேழ்வரகு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு அடை கொடுத்துட்டு ஒரு டீயோ காஃபியோ கொடுத்திங்கன்னா கூட குடிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. உடம்புக்கும் பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.